பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? கவலையா இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்துது. இந்த தேவைக்கு என்ன பண்ண, அந்த தேவைக்கு என்ன பண்ண, இந்த கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்றது, எப்படி வாழ போகிறோம், இப்ப இவ்வளவு கஷ்டம்னா நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு என்ன செய்யறது, அப்படிலாம் கஷ்டப்பட்டு கலங்கி நிக்கிறீங்களா? ஒருவேளை வேலை இழந்திருக்கலாம், வருமானத்திலே பாதிப்பு வந்திருக்கலாம், அடுத்து என்ன நடக்குன்னு தெரியல, எப்படி வாழ போறேன்னு தெரியல, அப்படி கஷ்டப்படுறீங்களா? நீங்க மத்திய 6ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா இயேசு ஒரு காரியத்தை திரும்ப சொல்றா, கவலைப்படாருங்க என் பிள்ளைகளே. எதுக்கு கவலைப்படுறீங்க? சாப்பாட்டுக்கு என்ன பண்ண, உடைக்கு என்ன பண்ண, வாழ்க்கைக்கு என்ன பண்ண, நாளைக்கு தேவைக்கு என்ன பண்ண, கவலை வரும்ல. ஆகாயத்து பறவையை பாருங்க, அது ஏதாவது என்ன விதைக்குதா, அறுக்குதா, சேர்த்து வைக்குதா? அனுதினம் அதை உங்களுடைய பரமபிதா ஆகாரம் கொடுத்து பிழைப்புட்டுறாருல. இந்த பூவை பார்க்குறீங்களே, இது காட்டு புஷ்பம். இதுக்கு யாரும் தண்ணி ஊத்துறதில்ல, இதுக்கு யாரும் உரம் போடுறதில்ல. நம்ம வீட்டில் பூக்கிற பூக்களுக்கெல்லாம் எவ்வளோ பராமரிப்பெல்லாம் செய்கிறோம். இது காட்டில் காணப்படுகிற அழகான புஷ்பம், ரொம்ப அழகா இருக்குது, நிறைய பூத்து குலுங்குது, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை பத்தி கூட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்களேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நீங்கள் உடைக்காக கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. இதையாவது உழைச்சி அதை நூற்று அழகா அதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? தன்னால வளருது இல்ல. ஆண்டவர் சொல்ல, என்றாலும் சாலமோன் ராஜா பெரிய செல்வந்தனா இருந்த, ஐஸ்வர்யத்தில் இருந்தவர். சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாக உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லி, இந்த மாதிரி எல்லாம் அழகா அவர் உடுத்தினது இல்லை. நிறைய அவருக்கு ராஜாவுக்குன்னு பட்டுல நெய்தெல்லாம் கொடுத்திருப்பாங்க, பல பல காரியம். இது மாதிரி எல்லாம் உடுத்தினது இல்லை சொல்லிட்டு, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வைத்தால் உங்களை விடுத்திப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதே ஆண்டவர் அழகா உடுத்து வைத்து அழகான்னு பாருங்க, பார்க்கவே மன ரம்யமா இருக்குல்ல. இதுக்கு தண்ணி ஊத்துறது யாரு, உரம் போடுறது யாரு, இது களைப்பிடுங்கிறது யாரு? அது ஆண்டவர் அதை அழகாக நடத்தி இருக்கிறார்ல. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, கவலைப்படாதுங்க. எதுக்கு கவலைப்படுறீங்க? இந்த தேவை, அந்த தேவை, அதுக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண. இது அழகா உடுத்து வைக்கிற தேவன் பாருங்க, என்ன அழகா அதை உருவாக்கி இருக்கிறார். ஒரு செடியின் மேல இவ்வளவு அக்கறை வச்ச தேவன், காலையில பூக்கமா மாலையில உதிர்ந்துருமா, அதையே இவ்வளவு அழகாக உடுத்து வைத்து பாதுகாக்கிறார்னா, உங்களுக்காகத்தானே சிலுவை சுமந்தார், உங்களுக்காக தானே ரத்தம் சிந்தினார், உங்கள்கிட்ட தானே விளையாற ஆத்தமா இருக்குது. உங்களுக்காக எவ்வளவு கரிசனையோடு அவர் பாதுகாத்து தேவைகளை சந்தித்து நடத்துவார். அதை விசுவாசிங்க. அதனால இப்பவே கவலை தூக்கி தூர போடுங்க. அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறார், காட்டு புஷ்பத்தை உடுத்து வைக்கிறார். நம்ம குடும்பத்தை அவர் பார்த்து கொள்ளுவார். நம்ம செய்ய வேண்டியது கடினமா உழைப்போம், பிரயாசப்படுவோம், நம்முடைய கடமையை செய்வோம், மீதியெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அதுக்கு சோம்பேறிகளுக்கு உதவி செய்ய மாட்டார். வேலைக்கு போக மாட்டேன், வீட்டிலேயே படுத்து கிடப்பேன், கர்த்தர் போஷிப்பார்னா போஷிக்கவும் மாட்டார், உடுத்து வைக்கவும் மாட்டார். நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும், பிரயாசப்படணும். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். வேலை செய்யுங்க, கடமையை நிறைவேற்றுங்க, சுறுசுறுப்பாருங்க, கடினமா உழைங்க. அப்ப ஆண்டவர் போஷிப்பார், உடுத்து வைப்பார், தேவைகளை கவனித்துக் கொள்வார், ஒன்னும் குறைவுபடாது, அதெல்லாம் பார்த்துக் கொள்வார். பயப்படாதுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் கவலைப்பட மாட்டேன், என் கவலையெல்லாம் உங்களுடைய பாதத்துல நான் வச்சிடுறேன். நீங்க என்னை போஷிப்பீங்க, என் குடும்பத்தை உடுத்து வைப்பீங்க, எங்க தேவைகளெல்லாம் சந்திப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். வீணாக நான் கவலைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நீங்க எனக்கு இருக்கிறீங்க, அது எனக்கு போதும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.